ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் நினைத்து விக்னேஷ். ஸோ ஃபைனலி குரூப் டியோட ஸ்கோர் கார்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ உங்கள் ஸ்கோரை எப்படி நீங்கள் செக் பண்ணலாம், அதில் காமிக்கக்கூடிய இந்த ரா ஸ்கோர், நார்மலைஸ்டு ஸ்கோர், ப்ரோ ரேட்டட், இதெல்லாம் என்ன அண்ட் என்னென்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் சிசிஏ ரிசல்ட்ஸ் எப்போ சிசிஏவால் ஸ்கோர் கார்டு பார்க்க முடியுமா, அண்ட் இது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வீடியோ மட்டும் இந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சில நேரத்தில் இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்கே ஆக மாட்டேங்குது. கமெண்ட்ல நான் பின் பண்ணாலும் கிளிக் ஆக மாட்டேங்குது. அதனால இந்த லிங்க்கையும் நான் டெலகிராம்லேயே தரேன். கமெண்ட்ல பின் பண்ணல, ஸோ அந்த லிங்க்கை டச் பண்ணவே முடிய மாட்டேங்குது. அது ஒரு இஷ்யூ ஆகுது. இந்த ஸ்கோர் கார்டு பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் டெலகிராமில் தரேன். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மோட லிங்க்கை நான் கீழே கமெண்ட்ல பின் பண்ணுறேன். அண்ட் ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிளாஸஸ்லாம் பார்த்துருக்கீங்க, நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, லிஸ்ட்டில் உங்கள் நம்பர் வந்திருக்கு அப்படின்னா ஜஸ்ட் 2 minutes ஸ்பெண்ட் பண்ணி மறக்காமல் இந்த ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. சரியா? ஸோ அந்த ஸ்கோர் கார்டு லிங்க் உள்ள நீங்கள் போனதும் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும், டேட் ஆஃப் பர்த் வந்து உங்கள் பாஸ்வேர்ட், அவ்வளோதான். டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்கள். கேப்சா இருக்கும், அது கீழே என்டர் பண்ணிவிட்டு லாகின் இருக்கும், லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது கேண்டிடேட் டீடைல்ஸ் காட்டும், பக்கத்தில் ஸ்கோர் கார்டு. இந்த ஸ்கோர் கார்டை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கோர் கார்டை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. நான் பிசியிலே ஓப்பன் பண்ணேன், ஃபோன்லேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கலாம், ஆர் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கலாம். சரியா? இவங்க ஒரு கேண்டிடேட். ஸோ என்னென்ன காட்டுதுன்னு பாருங்கள். எந்த RRB அப்ளை பண்ணியிருக்காங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, ரோல் நம்பர் என்ன, அவங்க நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, கம்யூனிட்டி என்ன, சிபிடி அவங்களுக்கு எப்போ நடந்துச்சு, அண்ட் வென்யூ கோடு ஷிஃப்ட்டு, மொத்தம் எத்தனை கொஸ்டின் பேப்பரில் இருந்துச்சு. கண்டிப்பாக 100 தான் எல்லாருக்கும். இக்னோர் பண்ணது இல்லை கேன்சல் பண்ண கொஸ்டின்ஸ் எத்தனை, அதில் வேலிட் எத்தனை. ஸோ ஒன்று இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா 99 தான் வேலிட் இல்லையா? தென் அவங்க எத்தனை கொஸ்டின் அட்டம் பண்ணாங்க, அண்ட் அதில் எத்தனை கரெக்ட், அண்ட் தென் அதில் எத்தனை ராங். ஸோ ராங் கொஸ்டினை இன்டூ 0.33 பண்ணால் மைனஸ் ஆகும் இல்லையா? அதுதான் அவங்க எடுத்த ரா மார்க். ஓகேவா? அதுதான் அவங்க எடுத்த ரா மார்க். ஸோ அந்த ப்ரோரேட்டட் ரா மார்க்ஸுங்கிறது அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஒரு கொஸ்டினை இக்னோர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க ஷிஃப்ட்ல எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் இக்னோர். இதை அட்ஜஸ்ட் பண்ணி வர்றது பேர் தான் ப்ரோரேட்டட் ரா ஸ்கோர். ஓகேவா? அதுக்கப்புறமா பர்சன்டைல் ஸ்கோர். இது ஒரு டவுட்டா ஆல்ரெடி நிறைய மெசேஜில் வந்துச்சு. நான் வந்து பர்சன்டைல் 98, 97 பட் ஸ்டில் நாட் செலக்டட் அப்படின்னு. சி, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. பர்சன்டைல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் உங்களோட சிங்கிள் ஷிஃப்ட். உங்கள் ஷிஃப்டில் ஓரளவுக்கு ஹை ஸ்கோர் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். பட் ஓவரால் ஷிஃப்ட் பேஸ்டு தானே இந்த ரிசல்ட்டு. ஸோ அதனால தான் அதிக பர்சன்டைல் இருக்கிறவங்க செலக்ட் ஆவாங்க அப்படிங்கிறதும் இல்லை, பட் அதிக பர்சன்டைல் இருக்கிறவங்களும் செலக்ட் ஆகிருக்காங்க. ரைட்டா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நார்மலைசேஷன். இதில் தான் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த நார்மலைசேஷன் தான் அது எந்த பேசிஸில் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சம்டைம்ஸ் மார்க்ஸ் ஏறுது, சம்டைம்ஸ் மார்க் குறையுது. கேட்டால் ஈஸி ஷிஃப்ட் அண்ட் ஹார்ட் ஷிஃப்ட் அப்படிங்கிறாங்க. இதனாலேயே நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய மிஸ் ஆகுதோ அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட். ஓகேவா? பட் இதுக்கான சேஞ்சஸ் ஏதாவது வருமா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த ஸ்கோர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் கேண்டிடேட். ஓகேவா? ஓப்பன் கேண்டிடேட், அதாவது இவங்க சிசிஏ எல்லாம் இல்லை, இவங்களுக்கு வந்து டைரக்டாக அடுத்து ஃபிசிக்கல் இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. அண்ட் தென் நான் வரேன், சிசிஏக்கும் ஸ்கோர் கார்டு ஓப்பன் ஆகுது. சிசிஏக்கும் ஸ்கோர் கார்டு ஓப்பன் ஆகுது. அதே லிங்க் தான், அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். போங்க. சரியா? சிசிஏக்கும் ஸ்கோர் கார்டு ஓப்பன் ஆகுது. சிசிஏவை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுது. கீழே இதே மாதிரி எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணாங்க, எவ்வளோ ரா மார்க், எவ்வளோ ப்ரோரேட்டட், இது எல்லாமே ஷோ ஆகுது. நார்மலைசேஷன் இது எல்லாமே ஷோ ஆகுது. ரைட்டா? பட் எப்பயுமே வந்து இதுலேயே குவாலிஃபைடா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் காட்டும், எஸ் நோ அப்படின்னு. பட் திஸ் டைம் அந்த மாதிரி இல்லை. அதுக்கு அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க, லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸை பார்த்துக்கோங்க, நீங்கள் ஃபிசிக்கலுக்கு செலக்டடா இல்லையா அப்படின்னு கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் ஸ்கோர் கார்டில் ஃபிசிக்கலுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது இல்லை. பட் நான் ஆல்ரெடி லிஸ்ட்டை வந்து டெலகிராமில் போட்டுட்ருக்கேன், ஆல்மோஸ்ட் எல்லா ஜோனும், சவுத் ஜோன்ஸில். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேவா? செக் பண்ணிங்க அப்படின்னா கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கோர் கார்டில் போயிட்டு உங்களோட ஸ்கோரை செக் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், இப்போ அடுத்து பிஇடி நடக்கும். சரியா? பிஇடி நடந்த உடனே அவங்க குவாலிஃபை ஆகுறாங்களான்னு அந்த குவாலிஃபிகேஷன் ஸ்டேட்டஸோட இன்னொரு கட் ஆஃப் வரும்.
ஸோ அந்த கட் ஆஃப் தான் அவங்களுக்கு, அதாவது ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு போகிறதுக்கான கட் ஆஃப், மெயின் கட் ஆஃப். சரியா, ஃபைனல் கட் ஆஃப் மாதிரி. ஸோ இவங்க டிவிக்கு போகும்போது லிஸ்ட் வரும்ல ஆஃப்டர் ஃபிசிக்கல், இந்த டிவி வந்து சிசிஏவும் போயிடுவீங்க. ஸோ அந்த லிஸ்ட்டோடு சேர்ந்து சிசிஏவோட லிஸ்ட்டும் வரும். ஸோ சிசிஏக்கு இப்போதைக்கு எதுவும் இல்லை, அதை கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் கூட நான் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ சிசிஏவை பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஸ்கோர் வச்சுருக்கீங்க, ரா ஸ்கோர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் கெட்டிங் செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஸோ அதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். மேபி நீங்கள் 50+ ரா ஸ்கோர்லாம் வச்சுருந்தீங்கன்னா மோஸ்ட்லி சேஃப் அப்படின்னு போகலாம். இப்போலாம் எதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ இது கூட ஆக்சுவலாக அப்படின்னு சொல்ல முடியாது, பர்ஃபெக்டாக அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் மறக்காமல் பிஇடி நல்லா பண்ணுங்க. சரியா? ஸோ பிஇடிக்குன்னு ஜஸ்ட் நான் ஒரு வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களெல்லாம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.